ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா அணி இலக்கணம். இது எந்த புக்குன்னு பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக். வாங்க லெசனுக்குள்ளே போவோம். முதல்ல அணி. அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். இந்த அணி இலக்கணத்துக்கான டெஃபினேஷன் ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு, செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும். சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கண இயல்பாகும். சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கணத்தோட இயல்பாகும். இந்த அணி இலக்கணத்தில் ஒரு வகை தான் உவமை அணி. உவமை என்றால் ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு கூறுவது தான் உவமை அணி. அணிகளில் இன்றியமையாதது உவமை அணி ஆகும். மற்ற அணிகள் உவமையிலிருந்து கிளைத்ததாகவே உள்ளன. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். மலர் பாதம். இதை மலர் போன்ற பாதம். இத்தொடரில் பாதத்துக்கு மலர் உவமையாக கூறப்படுகிறது. இங்கே மலர் தான் உவமை, பாதம் என்பது உவமேயம், போன்ற என்பது உவம உறுப்பு. கீழே தான் கொடுத்துருப்பாங்க. பாதம் என்பது பொருள், மலர் உவமை, போன்ற என்பது உவம உறுப்பு. இனிய உணவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவந்தற்று. இதில் உவமை அணி அமைந்துள்ளது. ஊமை அணி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அற்று, தற்று இந்த மாதிரி லாஸ்ட்டாக முடியும். அது மோஸ்ட்டாக ஊமை அணியாக தான் இருக்கும். அடுத்தது உருவக அணி. ஊமைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது உருவகம். கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு உவமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான். உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மையை உருவகம் என கூறப்படும். உவமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான். அது மட்டும் இல்லாமல் உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் தன்மையை உருவகம் என கூறப்படும். உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது உருவக அணியாகும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். இன்சொல் விளைநிலமா ஈதிலை வித்தாக ஒன்சொற் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குல் சிறுகாலை செய். இப்பாடலில் இன்சொல் என்பது நிலமாகவும் வன்சொல் என்பது கலையாகவும் வாய்மை என்பது எருவாகவும் அன்பு என்பது நீராகவும் அறம் என்பது கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. அதனால் இது உருவக அணி. அடுத்து பின்வரும் நிலை அணி. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருதலே பின்வரும் நிலை அணியாகும். ஒரு செய்யுளில் முன்னர் வந்த ஒரு சொல்லோ அல்லது பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருதல் பின்வரும் நிலையணி ஆகும். இது 3 வகைப்படும். பின்வரும் நிலையணி 3 வகைப்படும். ஒன்று, சொல் பின்வரும் நிலையணி. முன் வந்த சொல்லோ பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரும் நிலையணி ஆகும். முன்னர் வந்த சொல் பின்னும் பலவிடத்து வந்து வேறு பொருளை உணர்த்துவது சொல் பின்வரும் நிலையணி ஆகும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இக்குறளில் துப்பு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருளை தருகிறது. இந்த துப்பு என்ற சொல் வேறு வேறு இடத்துல வந்து வேறு வேறு பொருளை தருது. துப்பார்க்கு என்பது உண்பவர்க்கு, துப்பு என்பது நல்ல நன்மை இந்த மாதிரி பொருள்படும். துப்பு உணவு என்று பல பொருள்களில் வருவதை காணலாம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொருளை தருதால இது சொல் பின்வரும் நிலையணி. அடுத்து பொருள் பின்வரும் நிலையணி. செய்யுளில் முன் வந்த ஒரு சொல்லின் பொருளோ பின்வரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். சில பேர் நிறைய கன்ஃபியூஸ் ஆவீங்க. செய்யுளில் முன் வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். முன்னாடி வந்த ஒரு சொல்லோட பொருள் திரும்பவும் அதே இடத்துல வந்ததுன்னா, திரும்பவும் பல இடங்களில் வந்ததுன்னா அது பொருள் பின்வரும் நிலையணி. எடுத்துக்காட்டு. அவிழ்ந்தன தோன்றி இழந்தன காய நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவிழை கொண்டன காந்தல் குலை. இச்செயலில் அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன ஆகிய சொற்கள் மலர்ந்தன என்ற ஒரே பொருளை தருது. இப்போ புரிஞ்சிருக்கோம். எல்லா சொற்களும் ஒரே பொருளை தருதால இது பொருள் பின்வரும் நிலையணி. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. இக்குறள் பாடலில் செல்வம் மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தையே குறிக்கின்றன. செல்வம் மாடும் செல்வத்தையே குறிக்கிறதால இது
பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலை அணியாகும். முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலை அணியாகும். போன வாட்டி பார்த்தது பொருள் பின்வரும் நிலை, இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. எடுத்துக்காட்டு பார்ப்போம். எல்லா விளக்கம் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்க விளக்கு. இக்குறள் பாவில் விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி ஆகும். விளக்கு என்பது பார்த்திங்கன்னா ஒரே பொருளில் பல வாட்டி வந்திருக்கிறதால இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. போன வாட்டி பார்த்தது பார்த்திங்கன்னா பொருள் பின்வரும் நிலை அணி. ஒரே பொருள் பல இடத்துல வருது தான் பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் ஆகும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, தேவரணையர் கயவர் அவருந்தம் மேவன செய்தொழுகலான். இந்த குறளுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயல்களே செய்வர் என்னும் பொருளை குறிப்பால் உணர்த்துகின்றது. எனவே இது புகழ்வது போல பழிப்பது ஆகும். இங்கே தேவர்களை கையவர்களோடு ஒப்பிட்டிருப்பாங்க. கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இழிந்த செயல்களை செய்பவர்கள். கயவர்கள் இழிந்த செயல்களை செய்வர் என்னும் பொருளை குறிப்பால் உணர்த்துகின்றது. எனவே இது புகழ்வது போல பழிப்பது ஆகும். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் மாறி ஒருவனும் மல்லன் மாறியும் உண்டு ஈண்டு உலகுபுற பதுவே. இந்த பாடலோட பொருள் பார்த்திங்கன்னா, புலவரும் பலரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றனர். பாரி ஒருவன் மட்டுமாய் கைமாறு கருதாமல் கொடுக்கின்றான், மழையும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து இவ்வுலகத்தை புறக்கிறது. இது பழிப்பது போல புகழ்வது ஆகும். இது பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர் இல்லை என்று புகழ்கிறது. இது வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும். இதோட இந்த லெசனம் முடியுது. தேங்க்யூ.